மீனராசிக்காரருக்கெல்லாம் சுக்கிரன் உச்சமானால் என்ன ஆகும்? வருத்தத்துடன் சொல்லுகிறேன், இதை நீங்க எப்படி வேணா எடுத்துக்கங்க. மீனராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் உச்சமாகுவது என்பது மிக கொடுமையான ஒரு விஷயம். சுக்கிரன் என்பது மீனத்திற்கு 3 எட்டுக்குடையவன். எட்டுக்குடையவன் குட்டிச்சுவராக்குவான் என்று பெயர். ஒர்க் பண்ண மீனராசிக்காரர்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. மீனராசிக்காரர்களுக்கு ராசியிலே சுக்கிரன் அமர்ந்திருப்பதால் தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் உருவாக்குவார். சூரியன் தான் உங்களை காப்பாற்றணும், வேலை யாரும் காப்பாற்றணும். உலகெங்கிலும் இருக்கும் அம்மன் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ஜனவரி 29ஆம் தேதி சுக்கிர பெயர்ச்சி நடந்து முடிந்தது. சுக்கிரன் கும்பத்திலிருந்து மீனராசிக்கு வந்து உச்சமடைந்தார். சுக்கிரன் உச்சம்னா உச்சம். முத்தே முத்தம்மா முத்தம்னு தரலாமா. சுக்கிரன் உச்சம்னா அந்த மாதிரி பல பேர் வீட்டுல முத்த சத்தங்கள் எல்லாம் கேட்பதற்கு காரணமே சுக்கிரன் தான். இந்த சுக்கிரன் தான் இல்வாழ்க்கையில் இன்பம்னு சொல்றாங்க. ஒரு குடும்பம் சந்தோஷமா இருக்கு, என் மனைவிட்ட பாய் சொல்லிட்டு ஒரு முத்தா கொடுத்துட்டு போறேன்னா அது காரணம் சுக்கிரன் தான். சுக்கிரன் இருந்தாதான் இந்த இணைப்பு பிணைப்பு எல்லாம் வரும். இல்லைன்னா நம்ம வந்து ஒரு வெளிநாட்டு வாழ்க்கையை போல ஒரு வாழ்க்கை வாழ்வோம். ஒரு ஒட்டுதல் இல்லாத ஒரு பசையற்ற முத்தம் போன்றவையெல்லாம். ஸோ அந்த சுக்கிரன் உச்சமடைகிறார். கலைகள் எல்லாம் உயரப்போகிறது. கலைஞர்கள், இசைக்கலைஞர்கள், கலைஞர்கள், ஒளிப்பட கலைஞர்கள் போன்றவர்கள் சிறக்க போகிறார்கள். என்னென்னமோ நடக்க போகுது இந்த சுக்கிரனுடைய உச்சத்தால. இதோட சேர்ந்த அடிஷனல் பெனிஃபிட்டா ராகுவோட சேர்றார். ராகுவும் கூட இருக்கார். சுக்கிரமித்திரன் ராகு இருக்கும்போது என்ன ஆகும்னா, அப்படி காப்பி கொட்டெல்லாம் அரைக்கும் போது கொஞ்சம் சிக்கரி போட்டு காப்பி கொட்டை அரைக்கிற மாதிரி ஒரு கிக்கு எல்லாம் ஏற்படும். ஸோ அப்போ அந்த சுக்கிரனோட சேர்ந்த ராகுவும் சேரும் பொழுது ஒரு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சந்தோஷங்கள், மகிழ்ச்சிகள், இன்பங்கள் போன்றவற்றை பற்றிலாம் பார்க்க போறோம். இல்வாழ்க்கையில் இன்பம், மகிழ்ச்சி, சந்தோஷம் போன்ற அத்தனையும் ஏற்படுவது இந்த சுக்கிர பகவானால் தான். இவர் உச்சம் பெற்று ராகுவோட சேரும் பொழுது என்ன ஆகும்? லவ் அண்ட் லஸ் ரெண்டும் சேரும் பொழுது என்ன ஆகுறதுன்னா, இது வரைக்கும் என் மனைவி கூட எனக்கு ஒண்ணுமே பிடிக்கல சார், அவ கூட வாழவே பிடிக்கல சார், மனுஷா சார், இவெல்லாம் இவ கூட மனுஷன் வாழ்வானா சார் அப்படின்னு நினைக்கிற எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நீங்களும் உங்க மனைவியும் பழைய பிரச்சனைகள் எல்லாம் மறந்து இன்று புதிதாய் பிறந்தோம் என்று எண்ணி புதிதாக ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிப்பீங்க. சார், வாழ்க்கைங்கிறது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களால வாழவே முடியாது. உங்க நண்பன் பண்ண தப்பு, உங்க ஃப்ரெண்டு பண்ண, உங்க மேலாளர் திட்டின திட்டு, உங்க சொந்தக்காரன் பேசின வார்த்தை எல்லாத்தையும் நினைவு வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அந்த மூளையில அவ்வளவுதான், வாழவே முடியாது. இந்த ஹிருதய கூட்டுல இடமே இருக்காது. ஸோ கடவுள் மறதின்னு ஒரு வியாதியை படைச்சதே பல கெட்ட விஷயங்கள் எல்லாம் மறந்து போறதுக்கு தான். ஸோ அதுக்காக தான் மறதிங்கிற வியாதியவே படைச்சான். சுக்கிரனுடைய உச்சம் என்பது உங்களுடைய புகழின் உச்சம், பெயரின் உச்சம், மதிப்பின் உச்சம், உங்களுடைய அறிவின், ஆற்றலின், பிரபலத்தின் உச்சம் என்று பொருள் கொள்ளலாம். இவ்வளவு பெரிய பில்டப் கொடுக்குறீங்க. அப்படி என்னதான் சார் சுக்கிரன் உச்சம் செய்ய போறார்? சுக்கிரன் என்னென்னமோ பண்ண போறார் சார். உங்க ராசிக்கு அப்படியே பணமழைய கொட்ட போறார். சுக்கிரன் நினைச்சாருன்னா என்ன வேணா செய்வார். சுக்கிரன் நினைச்சாருன்னா உங்களை அப்படி கோடீஸ்வரன் ஆக்கி அப்படி ராஜா மாதிரி ட்ரெஸ் பண்ணி இல்ல ஸ்வீட் சாப்பிட்டு ஜம்முன்னு உட்கார வச்சு பார்ப்பாரு. இது எல்லாம் சுக்கிரனால முடியும். அதனாலதான் நிறைய பேர் நம்ம ஜாதகத்துல கேட்கும்போது எனக்கு சுக்கிர தசை எப்பங்க வருது, எனக்கு எப்பங்க சுக்கிரன் அடிப்பாரு அப்படிலாம் கேட்கிற காரணம் என்னன்னா, சுக்கிரன் வந்துட்டாலே கேம் சேஞ்ச் ஆகும். கேமே சேஞ்ச் ஆகும். சுக்கிரன் நினைச்சா ஆட்டத்தையே மாற்றக்கூடிய சக்தியுடையவர் சுக்கிரன். அந்த சுக்கிரன் உச்சமடைகிறார், அடைந்து விட்டார், நடந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது. இதனால் ஏற்படக்கூடிய நற்பலன்கள், நாம் என்ன செய்யணும்? நமக்கு வேலை கிடைக்க என்ன செய்யணும்? நமக்கு குழந்தை பிறக்க என்ன செய்யணும்? நமக்கு வீடு வாசல் வண்டி வாங்க என்ன செய்யணும்? நம்ம சுக்கிரன் உச்சத்தை பயன்படுத்தி நமக்கு நல்ல விதமான வாழ்க்கை அமைய என்ன செய்ய வேண்டும் போன்றவற்றையும் நாம் ராசி ரீதியாக பார்க்க போகிறோம். மீனராசிக்காரருக்கெல்லாம் சுக்கிரன் உச்சமானால் என்ன ஆகும்? நான் வருத்தத்துடன் சொல்லுகிறேன், இதை நீங்க எப்படி வேணா எடுத்துக்கங்க. மீனராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் உச்சமாகுவது என்பது மிக கொடுமையான ஒரு விஷயம். மீனம் என்பது, சுக்கிரன் என்பது மீனத்திற்கு 3 எட்டுக்குடையவன். எட்டுக்குடையவன் குட்டிச்சுவராக்குவான் என்று பெயர். 3 குடையவனும் அதேதான். 3 குடையனும் பாவி, 8 குடையனும் பாவி. இவர்கள் இருவரும் ராசியில் வந்து அமர்ந்து உடம்ப பாடாப்படுத்துவாங்க. நான் இது வரைக்கும் நான் ஆக்டிவா இருந்தேன் சார், என் உடம்பு நல்லா இருந்தது, நான் ஹெல்த்தியா இருந்தேன், அவ்வளவுதான் போச்சு, இனிமே அதை மறந்துடுங்க. ஹெல்த்தியாலாம் இருக்க மாட்டீங்க, இனிமேல் படுத்த படுக்கையா இருவீங்க. ஸோ அப்போ மீனராசிக்காரர்கள் ஹெல்த்தி ஆக்கணும்னா என்ன செய்யணும்னா, இறங்கி ஓடணும்.
டெய்லி வேலை செய்யணும். வேலை 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 ஒர்க்கை மட்டும்தான் பார்க்கணும், வேற எதையும் பார்க்கக்கூடாது. ஒர்க்கை பாரு, ஒர்க்கை பாரு, ஒர்க்கை பாரு, ஒர்க்கை பாரு, ஒர்க்கை பார்த்துக்கிட்டே இருக்கணும். டெய்லி ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணிட்டே இருந்தா உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் வராது. ஒர்க் 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 அன்டில் யூ ஒர்க் 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 ஒர்க்கை பண்ணிக்கிட்டே இருக்கு. ஒர்க் பண்ண ஒர்க் பண்ண ஒர்க் பண்ண மீனராசிக்காரர்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. உடம்ப நல்லா கட்டுக்கோப்பா. எப்பெல்லாம் போர் அடிக்குதோ, நானும் மீனராசி தான், அதனாலதான் சொல்றேன். எப்பெல்லாம் உடம்பு சரியில்லையோ, எப்பெல்லாம் உங்களுக்கு டயர்டா இருக்கோ, வெக்கமே இல்லாம போயிட்டு அப்பப்போ சாப்பிட்டு வந்துருங்க. வயிற்றை ஃபில் பண்ணிட்டே இருங்க. நல்லா புரிஞ்சுங்க. நல்லா சாப்பிட்டுட்டே இருக்கீங்க, தண்ணி குடிச்சிட்டே இருக்கீங்க, சாப்பிட்டுட்டே இருக்கீங்க, தண்ணி குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா வியாதி வராது. உடம்பு தன்னைத்தானே டேக்கல் பண்ணிக்கும். உடம்புக்கு தெம்புக்கு எதுவுமே கொடுக்காம உடம்பு போட்டு ரஃப் அடி அடிக்கும் போது தான் அது அவ்வளவு கஷ்டப்படுத்துது. நல்ல நல்ல பொருட்கள்லாம் சாப்பிட்டுட்டே இருங்க. மீனராசிக்காரர்களுக்கு ராசியிலே சுக்கிரன் அமர்ந்திருப்பதால் தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் உருவாக்குவார். சுக்கிரன் 3-8 கூடியவர் என்பதால் ஆயுசுக்கே ஆபத்து வர்றதுக்குரியதான உங்களுக்கு ரத்தம் வர்றது போன்ற பிரச்சனைகள்லாம் உருவாக்குவார். சும்மாவே ரத்தம் வரும். ஏன்னா 8 கூடியவர் மீன உடம்புல உட்கார்ந்து இருக்கிறதுனால உடல்ல ரொம்ப பெரிய ஆபத்தை உண்டாக்குவார். இந்த ஆபத்தை எப்படி தாண்டி வர போறீங்கன்னு இறைவனுக்கு மட்டும்தான் வெளிச்சம். ஏன்னா இது இப்பயே எப்படின்னா, இன்னும் ஏப்ரல் மாசம் 10ஆம் தேதிலாம் 5 கிரகங்கள் உடம்புல உட்கார போகுது. 5 கிரகங்கள் மீனத்துல உட்காரும் பொழுது மீனராசிக்காரர்கள் பிழைப்பார்களா என்பதே சந்தேகம். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்களையும் கால பைரவரை போய் பார்க்கணும். கால பைரவரை காண 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 உங்களுக்கு சரியாகும். சூரிய பகவானை நீங்கள் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். சூரியன் தான் உங்களை காப்பாற்றணும், வேலை யாரும் காப்பாற்ற முடியாது. சூரிய பகவானை நீங்கள் பார்த்து வர ஒவ்வொரு சண்டையும் சூரியனாரை பார்க்க 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 உங்களுடைய ஆறுக்குடையவர் என்பதால் உங்களுடைய சகல உடம்பு வியாதிகள் எல்லாம் சரி பண்ணி தருவார். உங்களுக்கு மீனராசிக்காரர்கள் சூரியன் காலில் போய் விழுந்துடணும். சூரியன் தான் உங்களை காப்பாற்ற போறாரு. எச்சோடி மனசு வச்சா எல்லாம் நடக்கும். சூரியன் மனசு வச்சா எல்லாம் நடக்கும். ஸோ மீனராசிக்காரர்கள் மிகுந்த பொறுப்புணர்வுடன் உங்களுடைய உடம்பையும் உங்களுடைய வயிற்றையும் பத்திரமா பார்த்துக்கணும். இப்ப உடம்புல சுக்கிரனும் ஜனனேந்திரியங்கள் உங்களுடைய இனப்பெருக்க உறுப்புகளில் ஆபத்துகள், அடிபடுறது, ஏதாவது ஆபத்துகள் ஏற்படுறது, காயம்படுறது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படும். ஸோ அது சில பேருக்கு ஐவிஎஃப் பண்றேன்ட்டு எதையாவது பண்ணி அது பார்ட் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுறது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். ஸோ ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. சென்சிட்டிவான இஷ்யூ, இது வெளியே சொல்லவும் முடியாது. கை கால் உடம்பு ப்ராப்ளம்னா வெளியே சொல்லலாம், இதுல ப்ராப்ளம்னா யார்கிட்ட போய் சொல்ல போறீங்க? ஸோ இப்போ ஜனனேந்திரியங்களில் உங்களுடைய உறுப்புகளில் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஸ்கின்னில் பிரச்சனை, கண்ணு, தோல், பல்லு, முடி, இது எல்லாமே சுக்கிரன் தான். உங்க அழகு கெடும், உங்களுடைய எல்லாம் கெடும். சுக்கிரனே உடம்புல இருக்கிறதுனால கவிதைகள் கூட்டும். சுக்கிரன் உச்சம் என்பதால் கவிதையா எழுதுவீங்க. ஒரே கவிதை தான் கவிதை எழுதுவீங்க. கவிதையே தெரியுமா உன் கனவு நான் தானடி, அந்த மாதிரி என் கனவு நீ தானடி, அந்த மாதிரிலாம் எழுதுவீங்க. படம் வரைவீங்க, பாட்டு பாடுவீங்க. இந்த லவ்வர் ஸ்கூல்லாம் பழகிருக்கீங்களா? ரொம்ப பெரிய கஷ்டம். அவ போயிட்டா மச்சான், அவ எனக்கு தேவையில்ல மச்சான், அவ எனக்கு வேண்டாம் மச்சான். அவ போய் 6 மாசம் ஆகுது அப்படிமா, போயிட்டாளா? இந்த லவ் பண்றவங்களுக்கு ஃப்ரெண்டா இருக்கிறத விட ஒரு பெரிய கஷ்டம் எதுவுமே கிடையாது. அது அண்ணன் தீர்த்தத்து மேல இருந்தாருன்னு வச்சுங்க, 6 மணிக்கு மேல அண்ணன்ட்டெல்லாம் போய் உட்காந்தீங்கன்னா புலம்பியே சாவடிப்பான். ஆக்சுவலி அந்த ரோடு பக்கம் போகும்போது ஒரு குழந்தை வரும். அந்த குழந்தைய எடுத்து அப்படியே முத்த கொடுப்பா பாரு மச்சான், அப்படியே நம்ம மூத்த கொடுக்குற மாதிரியா இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா அப்புறம் தான் தெரியும் அது அந்த குழந்தைக்கு கொடுத்த முத்தம் இல்ல நமக்கு கொடுத்ததுன்னு. இன்னுமா இந்த குழந்தையாவே இருக்குது, அந்த குழந்தை வளரவே இல்லை, இது அதோட தங்கச்சி அந்த மாதிரி ஜாலி பண்ணுவீங்க, ஃபன் பண்ணுவீங்க, ஹாப்பியா இருப்பீங்க, படம் எடுப்பீங்க, பாட்டு எழுதுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. ஹெல்த் ரொம்ப ரொம்ப பத்திரம். பசிச்சா சாப்பிடுங்க. உங்களுக்கு இயற்கை உபாதைகள் வந்தா உடனே கழிச்சிருங்க. எதையும் அடக்கி வைக்காதீங்க. பசியோ எதையும் அடக்கி வைக்கிறது உங்களுக்கு ஆபத்து. அதனால உடம்ப பார்த்துக்கோங்க. கீழே போயிட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணு மாயா ஹோமங்களில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி சனிப்பெயர்ச்சி மகா யாகம் வருகின்ற மார்ச் 29ஆம் தேதி நடக்கிறது. அதில் கலந்து கொண்டு உங்களுக்கான நற்பலன்களை பெறுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.